வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். எனக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா, மனு ஆனந்த்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்யா, அப்புறம் மஞ்சு வாரியர், சரத்குமார், காளி வெங்கட், இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்கும், வார்த்தா வார்த்தையில் ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்டர் எக்ஸ் இந்த படம் ஏற்கனவே வந்து முன்னாடி எஃப்ஐஆர் இந்த படம் டைரக்டர் தான் பண்ணியிருக்காரு. எஃப்ஐஆர்லாம் நல்லா ஒரு ஹிட் கொடுத்துருக்கு. இந்த படத்தை வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் படம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல எடுத்திருக்காரு. ஒரு நியூக்ளியர் பாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு கொண்டு போகிற வழியில் ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு மலை சரிவுனால அந்த இடத்துல வந்து அந்த நியூக்ளியர் பாம் அங்கே இருக்கும். அங்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில தேச துரோகிகள் வந்து சில பேர் வந்து அந்த நியூக்ளியர் பாம் வந்து கைப்பற்ற பார்ப்பாங்க. அது சரத்குமார் வந்து கண்டுபிடிச்சி அந்த நியூக்ளியர் பாம் வந்து கிடைக்கக்கூடாதவங்க கையில் கிடைச்சா அது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து பெரிய ஆபத்து வரும்னு சொல்லி அவர் வந்து உளவாளியாக இருப்பார். அந்த நியூக்ளியர் பாம்பை வந்து அவர் வந்து செக்யூர் பண்ணி அவர் வந்து பல வருஷமாக வந்து தலைமறைவாக வந்து இருந்துகிட்டே இருப்பார். அவர்கிட்ட இருந்து அந்த நியூக்ளியர் பாம்பை எப்படி திருப்பி வந்து எடுக்கிறாங்க. கௌதம் கார்த்திக் வந்து வில்லனா வர்றாரு. கௌதம் கார்த்திக் திரும்ப அந்த நியூக்ளியர் பாம்பை வந்து தேடி வந்து அந்த நியூக்ளியர் பாம்பை வச்சு எப்படி வந்து நம்ம இந்தியாவில் வந்து செயல்படுத்தி பாதி சவுத் இந்தியா வந்து அழிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரு. கடைசியில் அவர் வந்து ஒரு எண்ணம் வந்து நிறைவேறிச்சா அதை வந்து ஆர்யா வந்து தடுத்தார். ஆர்யா, மஞ்சு வாரியர்லாம் வந்து ஸ்பை ஏஜென்ட்டாக இருப்பாங்க, இந்தியன் உளவாளியாக இருப்பாங்க. அதை வந்து தடுத்தாங்களா, கௌதம் கார்த்திக் தடுத்து நிறுத்தாங்களா, இல்லை கௌதம் கார்த்திக் வந்து அந்த நியூக்ளியர் பாம்பை வந்து செயல்படுத்தினாரா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி போகும். இந்த படம் வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான். படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பயங்கர ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்பை த்ரில்லிங்கான ஒரு மூவி அந்த மாதிரி இல்லை, சஸ்பென்ஸ் அந்த மாதிரினால ஸ்டோரி வந்து இப்படி தான் போகுன்ற மாதிரி தெரியுது. கடைசியில் அந்த நியூக்ளியர் பாம்பை வந்து செயல்பட விடாமல் ஸ்டாப் பண்ணாங்களா, அந்த நியூக்ளியர் பாம் வந்து கௌதம் கார்த்திக் தேடி வருவார் ஒரு பக்கம், அதை வந்து அதை செயல்பட விடாமல் எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு என்கேஜிங்காக ஒரு த்ரில்லிங்காக ஸ்டார்டிங்லேருந்து போகும். பட் கதை வந்து இதே கதை தான். பட் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு விறுவிறுப்பாக வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு இது படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்பை த்ரில்லிங் படம்லாம் வந்து பார்க்குறவங்க, இந்த மாதிரி வந்து லைக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் இந்த படம்லாம் வந்து பிடிக்கும். இந்த படம் வந்து இன்னும் கிட்ட சினிமாவாக எடுத்தக்கூடிய ஒரு வெப் சீரிஸாக பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை வந்து சினிமாவாக எடுத்து ரொம்ப ஒரு கதை இப்படிதான்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் போகும். ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்கும். ஒரு ட்ராமா ஸ்டோரி தான் இது. ஒரு ஸ்பை த்ரில்லிங்கிறாங்க, அந்தளவுக்கு த்ரில்லிங் சஸ்பென்ஸு பெருசான இல்லை, ஒரு ட்ராமா மாதிரி தான் போகும். வழக்கமான ஒரு ஸ்பை த்ரில்லிங் இந்த மாதிரி நிறைய வந்து ஹிந்தி வெப் சீரிஸு, நிறைய படம்லாம் வந்து ஹிந்தியில் பாலிவுட்லலாம் நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு வழக்கமான ஒரு கதைக்களம் மாதிரி தான் தெரியும். அந்த நியூக்ளியர் பாம்பு தேடி வில்லன் தேடி வருவார். கடைசியில் இந்தியன் ஏஜென்ட் வந்து அதை ஸ்டாப் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் இதுவாக பண்ணியிருப்பாங்க. இது ஒரு வெப் சீரிஸாக பண்ணியிருந்தாலே நல்லா ஒரு இன்னும் சூப்பராக இதுவாக இருக்கும். இந்த படம் தேட்டரில் மக்கள் எந்த அளவுக்கு ஆதரிப்பாங்கன்னு தெரியல. பட் ஓகே, ஒன் டைம் வந்து இந்த படம் வந்து ஸ்பை த்ரில்லிங் படம்னா எனக்கு பிடிக்கின்றது. ஒன் டைம் தேட்டரில் இந்த படம் வந்து தாராளமாக எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்ன பார்த்தீங்கன்னா 2.5 out of 5. மட்டகம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.